கரங்களை உயர்த்தி அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. எத்தனை பேருக்கு அவர் அடைக்கலமாய் இருந்திருக்கிறாரு சொல்லுங்களேன். அடைக்கலம் அடைக்கலமே நீர் அதிசயமே ஆராதனை. இன்னும் இருப்பாரு நம்புறவங்க சொல்லுங்க. அடைக்கலமே அடைக்கலமே நீர் அதிசயமே ஆராதனை. அற்புதம் செய்தாரு செய்வாரு நம்புறவங்க கையை உயர்த்தி அற்புதம் அற்புதரே நீர் அற்புதரே ஆராதனை. இப்ப நீங்க மட்டும் அற்புதம் வாங்க போறவங்க மட்டும் சொல்லுங்க. அற்புத அற்புதரே நீர் அற்புதரே ஆராதனை. உண்மையா இன்னைக்கே வாங்க போறவங்க மட்டும் இந்த வேளையில அற்புதரே அற்புதரே நீர் அற்புதரே ஆராதனை ஆராதனை. Come on, lift him up. Lift your daddy tonight. Let the King of Glory be exalted. Let the Lamb of God be. For he is worthy. உயர்த்து வந்தவங்க one more time. Hallelujah. Amen. Amen. Lift him up. உயர்த்துமா ராஜாவை செல்ல நாயகனை செல்ல ராஜாவை tonight. Amen. இன்னும் ஒரு வெறித்தனமா எனக்கு அவர் போதும் அவர் மட்டுமே. Amen. Amen. One more time. Shall we all together lift your daddy up? Glory. நல்ல கரங்களை உயர்த்தி
ஆராதனையால அப்படியே தேவ மகிமையை அடிச்சு கொண்டு வரட்டும் நம்ம பக்கமா. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறவைகளை come on, give him the glory he deserves tonight. Oh, துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், எல்லா கனத்திற்கும் எல்லா அதிகாரத்துக்கும் பாத்திரர், சர்வ வல்ல நாயகன் நம்ம ஆண்டவர் இயேசு ராஜாவே, நம்ம செல்லத்தை, நம்ம நாயகனை, நம்ம சூப்பர் ஸ்டாரை, நம்ம ஹீரோவை, நம்ம நண்பனை, நம்மளுடைய தகப்பனை, நம்மளுடைய தாயுமாய் தகப்பனுமாய் தேற்றின அந்த நல்ல தேற்றவாளனை உயர்த்து வந்த பிள்ளைங்க மட்டும் வெட்கப்படாம என்ன பாருங்க, இதுவரைக்கும் நான் 38 நாட்டுக்கு போயிருக்கிறேன். நான் இதை செஞ்சதில்லை, என்னமோ அப்படி செய்யணும் போல இருக்குது. தலைக்கு மேல கையை தட்ட சொல்லியிருக்கிறேன், சத்தம் போட சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி நான் இதுவரைக்கும் செஞ்சதில்லை. என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் ஆண்டவரேன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ஒசந்து நில்லுங்களேன். சும்மா அப்படி நில்லுங்க பாப்போம். On your toes. நல்ல முடிஞ்ச அளவு. come on. அதை கூட செய்யலனா அப்படியே கையை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி come on. Lift him up. நீ துதிக்கிற வேளையிலே, உயர்த்துகிற வேளையிலே கோலியாத் முறியடிக்கப்படட்டும். உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எரிகோ மதில்கள் சிதறி விழட்டும். உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதங்கள் நிர்மூலமாகட்டும். ஒருவேளை உன் சொந்த பந்தங்களோ, உன் ஆபீஸ்லயோ, வேலை செய்யற இடத்துலயோ, ஏன் உன் சபையில கூட ஒரு கூட்டமாய் உனக்கு அவங்க பின்னாடியோ முன்னாடியோ சைட்ல தெரிஞ்சோ தெரியாமலையோ எழும்பி இருக்கலாம். அவர்கள் 7 பக்கமா சதறி போகிற அளவு. எத்தனை பேர் தான் விசுவாசிக்கிறீங்க? நீ கையை தட்டும் பொழுது, come on people. Manta shakati ragabo shata. இல்லே கையை தட்டும் போது உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருவின் திட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுகிற வேளை இது. உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சோர்வின் ஆவிகள், உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பலகீனத்தின் ஆவிகள், உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், எல்லா நாமங்களுக்கு மேலான அந்த இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுகிற ஒரு வேளை இது. என்னமோ சும்மா சாயங்காலம் வந்தோம், கொஞ்சம் பேர் சேர்ந்தோம், பாட்டு பாடணும். ஐயா, அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப கர்த்தரை உயர்த்தும் பொழுது சிதறப்பட வேண்டியவைகள் சிதறுகிற வேளை இது. கட்டுகள் அறுபடுகிற வேளை இது. உன்னை எத்தனை வருஷமா துரத்தி வந்த வியாதிகள், பலகீனங்கள், பரம்பரை சாபங்கள் நிர்மூலமாகிற வேளை இது. Oh, come on. My God, I feel the anointing tonight. Mataraka papa kitarabo shoto. வாலிப சின்ன பிள்ளைங்க, ஐயோ எங்களுக்கு அவங்கள மாதிரி ஞானம் இல்ல, அவங்கள மாதிரி படிக்க முடியல, அவங்க அளவுக்கு எங்களால ஈக்குவலா வர முடியல, ஏன்னா எங்க அம்மா அப்பாக்கு அந்த வசதி இல்ல. ஐயோ, நம்ம அப்பா மாதிரி ஐஸ்வர்யவான் யாரும் கிடையாது. அவர் தர வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யாராவது ஞானத்துல குறைந்திருந்தீங்கன்னா சம்பூர்ணமாய் தாராளமாய் அள்ளி தருகிற ராஜா அப்பாட்ட கேளு, அவர் உனக்கு சம்பூர்ணமா தருவாரா. ஞானத்தின் ஆவிய வேணுன்ற பிள்ளைங்க நல்ல வாய்களை தரங்க. கர்த்தர் உன்னை ஞானத்தினால நிரப்பட்டும். பிசினஸ் செய்யற பிள்ளைகளை கர்த்தர் உனக்கு ஞானத்தினால நிரப்பட்டும். தேவ தயவால, மனுஷன் தயவால நிரப்பட்டும். One more time. Mashikatara poshoto. Yantarika baba. எப்பயும் நான் எப்பயுமே முடியும் பொழுதுதான் இந்த மாதிரி ஜெபிக்க சொல்லுவேன். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிக்க பாப்பா, சீக்கிரமா கையை பிடிக்க பாப்பா. If you're watching over the internet, if somebody is near you, just hold their hand right now because something is about to happen now. பக்கத்துல இருக்கவங்க உங்க பிள்ளைகளோ, maybe your friend is watching along with you, or maybe your family members, உன்னுடைய குடும்பத்தினர் உன்னோட கூட பார்த்து கொண்டிருக்கலாம். பக்கத்துல மனைவி இருந்தாலும் வெக்கப்படாம கையை பிடிங்க.
உன் புருஷன் வைக்கப்பட்டாலும் பரவாயில்ல, கையை பிடிச்சி இழு. ஏன்னா கர்த்தர் உன் குடும்பத்துக்கு ஒரு சேமத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வேளை. சிலவைகளை கர்த்தர் திறந்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம ஏன்னா இங்க இருக்கிற ஒரு பிரசனம் சாதாரண ஒரு பிரசனம் அல்ல. இதே பிரசனம் உங்க வீட்டு நிறையிலையும் இறங்கும் நான் விசுவாசிக்கிறேன். நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை மொத்தமா நிரப்புகிற ஒரு வேலை இது. பக்கத்துல கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் நசுக்கி விடுங்க. கொஞ்சம் நசுக்குங்க பாப்போம். அவங்களுக்கு தெரியட்டும் நீங்க எந்த நசுக்குங்க, நல்லா நசுக்குங்க. அவங்களுக்கு தெரியட்டும். ஸ்குவீஸ் தி ஹேண்ட் you are holding right now. அவங்களுக்கு தெரியட்டும் நீங்க எந்த அளவுக்கு கருத்து அவங்களுக்காக ஜெபிக்க போறீங்கன்னு சொல்லி. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யோபு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், ஒரு நீதிமான், ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன். எப்படியாவது அவரை பார்த்துருவேன், எப்படியாவது எனக்கு நியாயம் கிடைக்கணும், அவரையே நம்பிட்டு இருந்த ஒரு மனுஷன். அவனை எல்லாரும் உதறி தள்ளாலும் ஆண்டவர் அவன் விட்டு விலகாதபடிக்கு இருந்திருந்தாலும் 42வது அதிகாரம் கடைசி அதிகாரத்துல தான் இப்படி சொல்லப்படுகிறது. யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டாராம். என்னைக்குமே அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களுக்கு நம்ம இறங்குகிற வேளையில, மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற வேளையில நம்ம ஜெபம் கேட்கப்படும். நான் ஏன் குடும்பம், ஏன் ஊழியம், ஏன் சபைன்னு இருக்கிறதுனாலதான் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி நம்ம நிறைய பேர் பார்க்காதபடிக்கு இருக்கிறோம். இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கு இல்ல இந்த சகோதரிக்கு, வாலிப பிள்ளைக்கு நீ கையை கோத்துட்டு இருக்கும் பொழுது ஜெபிக்கிற வேளையிலேயே அவர்களுடைய தேவைகளை மட்டுமல்ல உன் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய கட்டுகளை அவர் நீக்க வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் போட்டிருக்கிற வண்ணமாய் உன் சிறையிருப்பை அவர் மாற்றும்படியாய் அழைத்து வந்த ஆண்டவர். நீ அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நல்ல, ஒருவேளை நீ சொந்தக்காரங்க புருஷனுக்காக பக்கத்துல இருக்கிறாங்க, இல்ல தெரிஞ்சவங்களாச்சு பரவாயில்ல, நீ அவங்களுக்கும் ஜெபம் பண்ணு, ஜெபி. இந்த கூட்டத்துக்கு புதுசா வந்த பிள்ளைங்க, ஆண்டவர் அறகுறையாய் அறிந்த பிள்ளைங்க, இல்ல சுத்தமா தெரியாத பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே விடுதலை பெறட்டும். எல்லாருடைய சங்கிலிகள் அறுக்கப்படுகிற ஒரு வேளை இது. எல்லாருடைய சிறைச்சாலையான காரியங்கள் மாற்றப்படுகிற ஒரு வேளை. நல்ல கையை கோத்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். Let God pour out His glory tonight. கேளுங்க விசுவாசத்தோட. என் சிறையிருப்பு மாறுகிற ஒரு வேளை இது. என் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற முடியும் நம்பி கேளுங்க. பக்கத்தில் சோத்திரம் சொல்லாது, வெறும் சோத்திரம் சொல்லாத. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நல்ல கருத்தா ஜெபம் பண்ணு. ஆண்டவர், நான் ஜெபிக்கிற இந்த வேளையிலே இந்த மகனுடைய எல்லா தரித்திரங்கள் நீங்கட்டும், சாபங்கள் மாறட்டும், எல்லா கோணலானவைகள் செவையாக்கப்படட்டும். ஆண்டவரே எல்லா கரடுமுரடானவைகள் நேராக்கப்படட்டும். கேளுங்க. Oh my God, am I talking to the real people here? Oh, I feel the glory. I said I feel the glory. I feel the glory. I feel the glory. Mikatira pa kitana po shopo. Wow. அவன் ஜெபம் பண்ண பிறகுதான் அவன் நண்பர்களுக்காக, அவனை யாருக்கு தான் ஜெபம் பண்ண சொல்ல போனா, அவனை குறை சொல்லி கொண்டு இருந்த நண்பர்களுக்காக தான் அவன் ஜெபம் பண்ணான். அவனை கழிச்சு கட்டின நண்பர்களுக்கு அவன் ஜெபம் பண்ணான். அவனுடைய வேதனையை புரிந்து கொள்ளாத நண்பர்களுக்கு அவன் ஜெபம் பண்ணான். அவனை உதறி தள்ள நினைச்ச நண்பர்களுக்கு அவன் ஜெபம் பண்ணான். அதுக்கு அப்புறம் தான் அது ஒரு ரகசியம். அது எத்தனை பேர் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க மட்டும் இல்லை பாஸ்டர், அதை உணர்ந்து நாங்கள் செஞ்சோம். நிச்சயமா அதுக்கப்புறம் தான் வேதத்தில் தெளிவா போட்டிருக்கிறது, தன்னுடைய முன்னிலைமை காட்டில் அவனுடைய பின்னிலைமை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணினதுனால, இன்னும் பண்ண போகிறதுனால, உன்னுடைய முன்னிலைமையை விட இந்த கூட்டத்துக்கு அப்புறம், இந்த கூட்டத்துக்கு அப்புறம், இந்த விசேஷித்த அறுவடை நாட்களின் கூட்டத்துக்கு அப்புறம், அறுவடை திருவிழாக்கு அப்புறம், எத்தனை வருஷமாய் நீ காத்திருந்ததான ஒரு அறுவடைய என் தேவன் கட்டளையிடுவார் என்று விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் மட்டும் வாய்களை திறந்து துதித்துக் கொண்டு, அந்நிய பாஷை கிருபை பெற்றவங்க வாய்களை திறந்து, அந்நிய பாஷை கிருபை பெற்றவங்க அந்நிய பாஷைகளால் நீ துதிக்கிற வேளையிலேயே உன்னுடைய அறுவடை கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்ற வேதம் சொல்லுகிறது போல, இந்த பூமி இருக்கும் வரைக்கும் அறுப்பின் ஒரு விதைப்பின் காலம் இருந்தா நிச்சயமா அறுப்பின் காலம் இருக்குமா? விதைச்சவங்க மட்டும் நல்ல கையை தட்டி, கண்ணீரோடு விதைச்சவங்க, ஜெபத்தோடு விதைச்சவங்க, காணிக்க தசமமாக மூலியமா விதைச்சவங்க, உங்க நேரத்தை தேவ ராஜ்யத்துல விதைச்சவங்க, வெட்கப்படாத கையை தட்டி வாய்க்கோ.
என் நாமம் தரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பாவ வழிகளை விட்டு விலகி தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, நான் அவர்களுடைய குடும்பத்துக்கு உதவி செய்வேன் ஆண்டவர் சொல்லல, அந்த தேசத்துக்கே ஒரு சேமத்தை உண்டு பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார்.